பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. தாத்தா, அவர் சொன்னது உண்மைதான் தாத்தா. நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். எப்பேற்பட்ட குடும்பம் இது! ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன். திட்டம் போட்டு என் பேர வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்கே வந்தியா? இல்ல தாத்தா, நடந்த உண்மை உங்களுக்கு தெரியாது தாத்தா. ஏய், என்ன உண்மை வேணா இருந்துட்டு போட்டு, ஒரு பிள்ளை தாச்சு பிள்ளை, நீ செஞ்ச தப்ப என் பேரன் தலையில கட்டலான்னு பாத்தியா? நான் தான் அப்பவே சொன்னேன் இல்ல தாத்தா, இவன் மொத்தமா சரியில்லை அப்படின்னு. சாம், அந்த போலீஸுக்கு போன் பண்ணு. தப்பு பண்ணது யாரா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் போயே ஆகணும். தாராளமா போங்க தாத்தா. உங்க பேரனை உள்ள தூக்கி வைக்க உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா போங்க. ஏய், என்னடி உளறிட்டு இருக்க? நான் ஒன்னும் உளரல இனியா. நான் ஒத்துக்கிட்டேன்ல, என் வயிற்றுல குழந்தை இருக்குதான். நான் பிரெக்னெண்டா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு காரணமானவரே இங்க இருக்கும்போது எதுக்கு நீங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போக போறீங்க? காரணமானவன் இங்க இருக்கானா? ஏய், உளர்றதான் உளர்ற, ஒழுங்கா யோசிச்சுட்டு உளறு. நான் ஒன்னும் உளரல சாம். ஏய், என் பியார அன்ப கல்யாணம் பண்ணி அவனோட வாரிசை சுமந்துட்டு இருந்தியன்னா அது எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு ஒண்ணுமே இவ எங்கேயோ தப்பா இருக்குன்னு நானே சொல்லிருக்கேன்ல தாத்தா. ஏந்து நான் தப்பா? அப்போ நீங்க பண்ணதெல்லாம் கரெக்டா? ஏய், என்னடி உளர்ற? உளரல இனியா. என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை அன்போட குழந்தைதான். நீ வேணா அன்புகிட்டே கேட்டு பாரு. அவன் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும். இப்பவே நீங்க போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. என்னையும் கொண்டு உள்ள வச்சாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்பு தாத்தா, அவ என்ன சொல்றான்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சத்தியமா சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இத்தனை நாள் அவ நம்ம வீட்டுல இருந்திருக்கா. ஒரு நாள் கூட தாத்தா யாரும் இல்லாத நேரத்துல அவள்கிட்ட நின்னு பேசுனது கூட கிடையாது. தப்புமா, ரொம்ப தப்பு. யார் வீட்டு பையன் மேல பழி போடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா பழி போடு. ஏன் தாத்தா, உங்க பேரன் தப்பு பண்ணிருக்காருன்னு எப்படி என்ன ப்ரூஃப் பண்ண சொல்றீங்க? ஏன்னா என் பேர மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ, அப்படியா தாத்தா? அப்போ உங்க பேரனுக்கு வரப்போற ஒய்ஃப் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? ஏய் இனியா, நீ ஒரு பொண்ணு, நீ கூட புரிஞ்சுக்காம இருப்பியா? ஏய், அடிச்சேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கலண்டுறான். எங்க வந்து யார் மேல பழி போட்டுட்டு இருக்க? இனியா, நீ கூட நம்ப மாட்டேங்கிற. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும். இந்த விஷயத்துல நீ தலைக்கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நான் இதை ஏத்துக்க போறதில்ல. அப்போ இனியா, இத்தனை பேர் முன்ன என்னோட நடத்தையிலேயே எல்லாருக்கும் சந்தேகம் வந்துட்டு அப்படின்னா எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்றதை தவிர எனக்கு வர வழி இல்ல. நீ 1000 தான் சொன்னாலும் என் பேர மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பவே இந்த பொண்ணை பத்தி அன்பு சொல்லிட்டே இருந்தான். சரி தாத்தா, என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தை உங்க வீட்டு வாரிசு தானு நான் என்ன பண்ணா நீங்க நம்புவீங்க? ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லிட்டு நீயா இங்க இருந்து போயிட்டேன்னா உனக்கு நல்லது. நானா போலீஸ் ஸ்டேஷன்ல போனேன்னு வச்சுக்கா, உன் வாழ்க்கையே கெட்டுற பாத்துக்கா. யார் வீட்டு பையன் மேல பழி போட பாக்குறேன்? தாத்தா, நான் சொல்றதெல்லாம் உண்மை தாத்தா. ஒரு நாள் அன்பு. தாத்தா, நான் உண்மையை சொல்றேன், அவ என்ன சொன்னாலும் நம்பாதுங்க. சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பொய்ய உண்மையை நிரூபிக்க அவளே இவ்ளோ ட்ரை பண்ணும்போது நான் உண்மையா இருக்கேன். நான் எதுக்கு பயப்படணும்? ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? கடவை ஸ்ருதி ஸ்ருதிமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தத மட்டும்தான் கேட்டிருப்ப. இன்னொரு முகத்தை பார்க்க வச்சிடாத. ஒரு நாள் தாத்தா அன்பு பயங்கரமா குடிச்சிட்டு ஏதோ கண்ணம்மான்னு ஏதோ உளறிட்டு என் ரூம்குள்ள வந்தாரு. கண்ணம்மாவா? பயங்கரமா குடிச்சிருந்தாரு. என் ரூம்க்கு வந்தாரு. அது மட்டும் இல்ல தாத்தா, அவரு கண்ணம்மா கண்ணம்மான்னு சொல்லிட்டு தான் என்னை நெருங்கி வந்துட்டே இருந்தாரு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, என்னை கட்டிக்க போறவரு, அதனால எனக்கு கண்ணம்மான்னு பேர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல தாத்தா, இன்னும் 2-3 மாசத்துலதான் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நானும். இல்ல தாத்தா, நான் அவ தனியா இருக்கும் போதே பேச மாட்டேன். இதுல அவ ரூம் மாதிரி போனா நீ சொல்றத நம்புறதுக்கு நாங்க என்ன கேணையா? நான் சொல்றது உண்மைன்னு இனியாவே சொல்லுவா தாத்தா. இனியா சொல்லுவாளா? ஒரு பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின்னு நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன் இனியா. நீ அதே ப்ரூஃப் பண்ணிடாதா. கூட்டத்துல நான் இதை சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா இனியா, என் கேரக்டரை ப்ரூவ் பண்ணணும்னா நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிதான் ஆகணும். அன்பு குடிச்சிட்டு என்னை தேடி வரும்போது என் மேல உள்ள பாசத்துல வெளியே அவன் என்ன பிடிக்கலன்னு சொன்னாலும் அவன் குடிச்சிட்டு என்கிட்ட வரும்போது உள்ளுக்குள்ள என் மேல அவனுக்கு பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். அதான் நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமேன்னு அந்த உரிமையை நானும் அவனுக்கு கொடுத்துட்டேன். இல்ல தாத்தா, நான் அப்படி எதுவும் பண்ணல. அப்புறம் தான் இனியா எனக்கு தெரியும், அவன் நானு நினைச்சு என்ன நெருங்கி வரல. அன்புக்கு வேற ஏதோ ஒரு காதல் இருக்கு, வேற ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சுதான் என்ன நெருங்கி வந்திருக்கான். அது தெரியாம நானும் அதுக்கு இடம் கொடுத்துட்டேன். ஓ, அப்புறம் இனியா, இப்ப தாத்தாவோட பிறந்த நாள் போச்சுலாம், அப்பதான் எனக்கு உண்மை எல்லாமே தெரியும்.
அன்பு எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸ்ருதி, நீ லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டே இருக்க. நீ யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நீ வார்த்தையை விட விட இங்க இருந்து நீ ரொம்ப அசிங்கப்பட்டு தான் போவ. இல்ல நீயா, தப்பு பண்ணாத போது நான் எதுக்காக அசிங்கப்பட போறேன்? தப்பு பண்ண உன் ஃப்ரெண்டே எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நிக்கும் போது எந்த தப்பும் பண்ணாத நான் எதுக்காக கோல மாதிரி பயரணும்? தாத்தாவோட பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அன்பு குடிச்சிட்டு உன் ரூம்குள்ள வந்தான். சுத்தி, நீ முடிச்சு போட பார்த்து தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. அன்னைக்கு அன்பு உன்கிட்ட தப்பா நடக்க பார்க்கல. யாரு? அன்னைக்கு தாத்தாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அன்பு உன் ரூம்க்கு வந்தான் தானே? நீ வெளியே போ தாத்தாவை கூப்பிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் கண்ணம்மா கண்ணு மாதிரி இருக்கும் கண்ணு அப்படின்னு ஒன்னு நெருங்கி வந்தான்லாம். அதே மாதிரி தான் இனி அன்னைக்கு என்கிட்டே வந்தான். ஆனா என்ன, நான் அவனை கட்டிக்க போற பொண்ணுங்கிறதுனால நானும் சம்மதிச்சிட்டேன். ஏய், என்ன சொல்ற நீ? உனக்கு தெரியும்ல இனியா, அன்னைக்கு அன்பு உன் ரூமுக்கு வந்தான் தானே? இங்க பாரு, நீ எதையும் இல்லாம முடிச்சு போட்டுட்டு இருக்க. நாங்க என்ன கேட்டுட்டு இருக்க, நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? நாங்க கேக்குறது எதுக்காக அன்பு மேல பழிய போட்டு இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும்னு நினைச்ச? ஏன்னா இந்த குழந்தைக்கு காரணமே உன் ஃப்ரெண்டு தான் இனியா. நான் கூட என் மேல ஆசைப்பட்டு தான் வந்தாருன்னு நினைச்சேன். அப்புறம் உன்கிட்ட அவர் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்துதான் அவர் வேற ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. குடிச்சா எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரி தான் அவருக்கு தோணுது. நானும் போனா போட்டுன்னு கேட்டுட்டே இருக்கேன். எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டே இருக்கிறதுனால அவனை குற்றவாளி ஆக்கலான்னு பாக்குறியா? இனியா, இவ சொல்றது உண்மையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அன்பு எதுக்காக என் ரூமுக்கு அந்த மாதிரி வர போறான்? இவ தப்பிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கா? சரி இனியா, இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணுக்கு எதிரே நீ ப்ரூஃப் பண்ணிட்டேலாம். உன் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு நீ எந்த எல்லைக்கு போவ, அதுக்காக ஒரு பொண்ணு மேலேயே பழி போடுவேன்னு நீ நிரூபிச்சுட்ட. அப்பனா நானும் ஒரு ஆதாரத்தை காமிக்கிறேன். அதை காமிச்சதுக்கு அப்புறமும் நான் தான் தப்புன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். ஏய், இதுதான் உனக்கு இந்த வீட்ல கடைசி நாள். நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் இனியா. நீ சாட்சிக்கு யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஏன் அன்புக்கு நீ பொண்டாட்டியாக முடியாதுடி. இப்ப நான் சொல்றேன், அன்பே தாலி எடுத்து உன் கழுத்துல கட்ட பார்த்தாலாம் நான் உன் கழுத்துல கட்ட விட மாட்டேன். ஏன் அன்புக்கு ஒன்னா பொண்டாட்டியாக்க விட மாட்டேன். அப்ப இந்த குழந்தைக்கு பதில் என்ன சொல்ல போற இனியா? அத நீ ப்ரூஃப் என்னமோ வச்சிருக்கலாம், அத காமி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். உன் ஃப்ரெண்டை காப்பாத்த நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என்ன காப்பாத்திக்க நானும் சில விஷயத்த காட்டுறதை தவிர எனக்கு வர வழி இல்ல. நீ கூட வாங்க எல்லாரும். சாம், என்னடா, நான் இனியா ரூமுக்கு அந்த மாதிரி போகலடா. நீ இனியா ரூமுக்கு போகலைங்கிற, அவ என்னடானா அவ ரூமுக்கே நீ போய் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இனியா என்னன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு இவ்வளவு கோவப்பட்டுட்டு நிக்கா. என்னதான்டா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஆனா கண்ணம்மான்னு புலம்பிட்டு இருக்கேன். குடிச்சா ஏதாவது தப்பா நடந்திருப்பனோ? சே, நீ அப்படியெல்லாம் இல்லடா. வா, அவ என்ன காமிக்கிறான்னு பாப்போம். அப்படி இனிமே யார் நினைச்சாலும் இந்த வீட்டுக்கு ஒன்ன மருமகளாக்க விட மாட்டேன் சுத்தி. எவ்வளவு சுத்தமானவன் என் அன்புன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியா? நீ என்னதான் எடிட் பண்ணி எதைதான் காமிச்சாலும் யார் நம்பினால நான் நம்ப போறதில்ல. இந்த நிமிஷத்தோட இந்த டிராமாவை நான் கலைச்சி இந்த மண்டபத்துல இருந்து நான் துரத்துறேண்டி வந்தேன். என்னமா ஸ்ருதி, எங்க வீட்டு பையன் மேல நீ பழி போட நினைக்கிற? சரி, மொத்த பேரையும் கூட்டிட்டு இங்க வந்து நிக்க வச்சிருக்க. என்ன மன்னிச்சிருவியா? இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிதான் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நான் ஒழுங்கா சொல்லல. ஆனா எப்போ இந்த குழந்தைக்கு அப்பா அன்பு இல்லைன்னு அவனே சொல்ல ஆரம்பிச்சானோ மொத்த குடும்பமும் நீங்க அவன் பக்கம் தான் இருக்கீங்க, எனக்காக யாரும் இல்ல. சோ இந்த வீடியோவை நான் இங்க பிளே பண்ணி காமிச்சுதான் ஆகணும். இத பார்த்ததுக்கு அப்புறம் யார் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி என்ன இருக்கு இதுல? இவன் வேற இனியா ரூம்க்கெல்லாம் இவன் போனதா சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன தூங்கலையா குட்டிமா? என்ன அன்பு, நார்மலா இருக்கும்போதே என் ரூம் பக்கம் யாரையும் விட மாட்டேன். நீ என்ன கண்பு போற இந்த சிச்சுவேஷன்ல என் ரூமுக்கு வந்திருக்க? வெளிய போமாத. முடியாதே. என்ன இது என் குட்டிமா ரூம். இதுல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அன்பு, இப்ப மட்டும் நீங்க வந்து வளவளம் பேசிட்டு நிக்கிற தாத்தா பார்த்தாங்க. ஆமா, நார்மலான டைம்ல நீ ரூம்ல வர மாட்ட. இப்ப என்ன இப்படி வந்திருக்க? எனக்கும் சாமுக்கும் ஒரு டவுட். என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ இப்ப வெளிய போ. இப்பவே பேசணும், இங்கே பேசணும், இப்படியே பேசணும். சுத்தி போ. பாரு அன்பு, நான் அமைதியா நிக்கிறதுனால நார்மலா இருக்குன்னு நினைக்காத. சரி சொல்லு. என்னடா சொல்லணும்? நீ ஏன் கண்ணம்மா மாதிரி இருக்க? சுத்தி நிப்பாட்டுங்கற மாதிரி இருக்கனா? நீ தான் அவளை பார்த்ததே இல்லையே. கண்ணு பாத்துர்க்கனே. காரணம் உங்க பேரனோட ஆமா, லட்சணத்தை. நான் தான் அவ கண்ணை பாத்துர்க்கனே. அவ கண்ணும் உன் கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு. அததான் கேக்குறேன். இரு, நான் தாத்தாவை கூப்பிடுறேன், அப்ப போவேல. நீ தாத்தாவையும் தாத்தாவோட அப்பாவையும் கூப்பிடு.
எனக்கு உண்மை டேய். தெரியாம பாரு நான் மாமா என்ன போக பண்ணி மாட்டேன். வச்சிருக்கான்னு. அப்படியா? நீ எங்க அவளை பாத்தியோ அங்க போய் தேடு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. சடனா நான் உன்னை பார்க்கும்போது உன் கண்ணு என் கண்ணமா கண்ண மாதிரி இருக்கு. மோசமா நல்ல நடந்துக்கிட்டேனா? புலம்புடா, நான் ரெக்கார்ட் பண்றேன். காலையில நீ புலம்புனதெல்லாம் ப்ளே பண்ணி காமிச்சு உன்னை ஒரு வழி பண்ணாட்ட பாரு. என்ன அப்படி பாக்குற? கைய விடு. யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அன்பு? ஏன் கூட்டிமா ரூம்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைப்பாங்க. தாத்தாவோ ஸ்ருதியோ இதை பார்த்தாங்கன்னா, ஸ்ருதி மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அன்பு. சரி அப்போ நீயே சொல்லு, உன் கண்ணு எப்படி என் கண்ணமா கண் மாதிரி இருக்கும்? அதான் நான் சொல்றேனே அன்பு. நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் என் கண்ணு இருக்கு. இப்ப ஸ்டாப் பண்ண போறியா? இல்ல இந்த டிவியை உடைச்சாலும் உடைச்சிருவேன். சாரிடி, உன்னை இப்படி நான் கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ என்ன சொல்ல போறீனியா? உன் மேல எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, ஆனா அதை குழி தோண்டி புதைச்சிட்டேன். இந்த கல்யாணம் நடக்காத ஸ்ருதி. நீ என்னதான் போட்டாலும் என்னதான் காமிச்சாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இனியா தயவு செஞ்சு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசாதான். நான் குடிச்சா எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன்னு எனக்கு இப்ப புரிஞ்சுட்டு. கண்டிப்பா ஸ்ருதி வயத்துல இருக்க குழந்தைக்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். ஏன்னா இனியா பிறந்ததுல இருந்து என் கூடவே இருக்கேன். ஒண்ணு கூட வித்தியாசம் தெரியாம நான் தான் தாத்தா தப்பு பண்ணிருக்கேன். உன் லட்சணம் தான் வீடியோல தெரியுதே. ஏண்டா குடும்பத்து பேரையே குழி தோண்டி புதைச்சிட்டியே. அப்படியாடா நாங்க உன்னை வளர்த்தோம். ஏன் ஒரு 3 மாசத்துக்கு வரைக்கும் பொறுக்க முடியாதா? என் மேலதான் தாத்தா தப்பு. நான் இப்பவே ஸ்ருதி கழுத்துல வேணாலும் தாலி கட்டுறேன். என்ன இனியா, உன் ஃப்ரெண்டே ஒத்துக்கிட்டான். அவன் என்ன, அவனுக்கு அப்பாவே ஒத்துக்கிட்டாலாம் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வாய மூடினியா? மாத்தி மாத்தி 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்க நினைச்சிருக்கான். எத்தனை தடவை கேட்டான் உன்னை புடிச்சிருக்கான்னு. இனியா ஃப்ரெண்டு தான் என்ன ஃப்ரெண்டுனா இப்படி போவாங்களா? அங்க என்னடானா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை அழிச்சிட்டு நிக்கான். கல்யாணம் வரைக்கும் இவனுக்கு இருக்க முடியாது. சொல்லுடி இனியா, கையெடு. இனியா என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்ப மட்டும் இதுக்கு காரணம் யாருன்னு நீ உண்மையை சொல்லல, அப்படியே கழுத்தை நசுக்கி கொன்றாண்டி உன்னை. இனி அவ கழுத்தை விட என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சும்மா இரு. சொல்லுடி. என்ன மதிக்கிறியானா அவ கழுத்துல இருந்து கையடினியா? யார்கிட்ட இருந்து வேணா நீ தப்பிக்கலாண்டி, ஆனா இனியா கிட்ட இருந்து இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. இப்ப சொல்ல போறியா இல்ல போலீஸ கூப்பிடவா? ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு. அன்போட குழந்தை தானே, என் குழந்தை தான் எனக்கு ஆதாரம். இனியா அவன் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நிக்கான். நீ என்னடானா கல்யாணம் நிக்காதுன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நிக்க. ஆமா தாத்தா, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். அவனே நான் தாலி கட்டுறேன்னு கட்ட போனாலும் நான் விட மாட்டேன். அதான் இனியா இம்புட்டு சொல்லுதுல, இந்த சுருட்டை தான் என்னமோ தப்பு பண்ணிருக்கான். இவ தப்பு பண்ணலனா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என் பியாத்தி நிப்பா. இவ என்னமோ தப்பு பண்ணிருக்கா, அதான் என் பியாத்தியே இவளுக்காண்டி நிக்கல. இனியா நான் இப்படி ஒரு ப்ரூஃப் காமிச்சதுக்கு போற கூட அதான் ஒரு பொண்ணுக்கு எதிரி ஒரு பொண்ணு தானே நர்த்லி. இப்ப என்ன சாதிக்கிறதுக்காக நீ இவ்வளவு சண்டை போட்டு இருக்க? இனியா உன் ரூமுக்கு வந்திருக்கான், வந்தானா இல்லையா? நீ இல்லன்னு சொன்ன, அவன வீடியோவே காமிச்சிருக்கான். இவ பாவம் நினைச்சேன் தாத்தா நான், ஆனா இவ கால சுத்துற பாம்புன்னு ப்ரூஃப் பண்ணிட்டால. என் ரூம்க்கே வந்து என் ரூம்ல நடந்ததே வீடியோ எடுத்து அத உனக்கு ஆதாரமா மாத்தலாம்னு நினைச்சியா? நான் இருக்கிறது வரைக்கும் உன்னால அன்பை நெருங்க கூட முடியாது. இனியா நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. சரி உன் ரூமுக்கு அவன் வந்தானா வரலையா? வந்தான். உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டானா இல்லையா? நடந்துக்கிட்டான். என்னடா பண்ணி வச்சிருக்க? அதுக்கப்புறம் என்ன? அவனுக்காக நீ துள்ளி குதிச்சுட்டு போற? அவனுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு தாத்தா. என்ன என்ன பண்ணணும்னாலும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா இவ சொல்றத நீங்க நம்புனீங்கன்னு வைங்க, நம்ம அன்பு தெரிஞ்சு புதக்குழியில தள்ளுறதுக்கு சமம். என்ன இனியா பேசிட்டு இருக்க நீ? என் பையன்தான், ஆனா இப்படி ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாம் என்னால முடியாது. மாமா ஸ்ருதி சரியான ஃப்ராடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ அவனுக்காகவே பேசிட்டு நிக்க. நான் தான் சொல்றேன்லடி, தாத்தா தாலியே எடுத்து கொடுத்தாலும் உன் கழுத்துல தாலி என் அன்பு மூலமா ஏறாது. அதையும் பாக்குறேன் இனியா. சரி தாத்தா, அவதான் அன்போட குழந்தைன்னு சொல்றா இல்ல, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். டிஎன்ஏ டெஸ்டா? இப்பவே வா ஹாஸ்பிடல் போலாம். ஸ்ருதி இவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிப்பான்னு நீ நினைச்சு கூட பார்க்கல. இவ அவனுக்காக இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறா, எந்த எல்லைக்கும் போயிருவா போல இருக்கே. பயந்துராத, ஸ்ட்ராங்கா பேசினா மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும். ஏய் வாங்குறேன்ல. சரி இனியா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ சொல்றதே நான் கேட்கறேன். உன்னை நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ சரியான ஆளா இருக்க. ஆனா ஒண்ணு நீயா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ரிப்போர்ட் வர்றதுக்கு எப்படியும் 3 நாள் ஆகும். எப்படி அந்த 3 நாள்ல நீ இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நான் வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன்.
இந்த 3 நாள்லயும் என்ன இந்த ஊர்ல உள்ளவங்க எவ்வளவு அசிங்கமா பேசுவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதனால எப்படி ரிப்போர்ட்ல பாசிட்டிவ் தான் வரும். அன்னைக்கு நான் பிரஸ் மீடியான்னு எல்லாரையும் கூப்பிட வேண்டியதா இருக்கும். எல்லார் முன்னே வச்சுதான் இது அன்போட குழந்தை தானு பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை காமிப்பேன். வா இப்பவே போலாம். எனக்கு என்ன, வா போலாம். நிறுத்துவியா? இவ்வளவு நாள நான் கட்டி காப்பாத்தி வச்ச பேர் என்ன? நீ விளையாடி பார்த்ததுக்கு இதுதான் கிடைச்சா? இங்க பாரு, குறிச்ச நேரத்துல நாளைக்கு கல்யாணம் நடக்கும். தப்பு பண்றீங்க தாத்தா. இப்பதான் நான் சரியான முடிவெடுத்திருக்கேன். ஒழுங்கா அமைதியா இரு. நீ எதுக்கு அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு போற? எவ்வளையோ நினைச்சிட்டு உன் ஃப்ரெண்டு தான் அங்க போயிருக்கான் அவளை தேடி. இதுல எனக்கு ஸ்ருதிய தப்பு சொல்றதுக்கு தெரியல. இனியா நீ என்னடானா உன் ரூம்ல அவன் வந்ததையே நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிக்க. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க தாத்தா, ஆனா என் மேல அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவன் எதுக்காக என் ரூமுக்கு வந்தானு எனக்கு தெரியும். என்கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டானு எனக்கு தெரியும். ஆனா அதை யூஸ் பண்ணி நீ தப்பிக்க நினைக்கிற பத்தியா? சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னமே நீ கன்சீவா இருக்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்கும் ஃபியூச்சர்ல உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என் ரூம்ல நடந்த விஷயத்த நீ வீடியோ எடுத்திருக்க. இந்த விஷயத்துல என்னோட மொத்த குடும்பமா எனக்கு அகைன்ஸ்டா இருந்தாலும் உன் முகத்திலே நான் கிளிக்காம விட மாட்டேன். அப்ப ஏன் முடிவே கேட்டுக்கேனியா? நாளைக்கு குறிச்ச நேரத்துல ஸ்ருதிக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கும். நானும் தமிழன் வளர்த்த பையன், தப்பா போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனியா மேல அன்புக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த விஷயத்துல நான் இனியாக்கு தான் சப்போர்ட்டா நிக்க போறேன். ஆத்தால மௌலுமா சேர்ந்து என்னவும் பண்ணிக்கோங்க. நீங்க தப்பு பண்றீங்க தாத்தா. அவ முகத்திலே நான் கிளிக்கும் போது நீங்க வருத்தப்படுவீங்க. இந்த இடத்துல என்ன என்னமா செய்ய சொல்ற? உன்னை கட்டிக்கிறியான்னு கேட்டா உன் மேல எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப கூட உன் தேடி வந்தது விரும்பி வந்தான்னு நினைக்கிறேன். வேற எவ்வளவோ நினைச்சிருந்தான். இப்படிப்பட்ட என் பேரனுக்காக நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நீ? சரி தாத்தா, நீங்க எப்படி ஏற்பாடு பண்ணீங்களோ அப்படியே இந்த கல்யாணத்தை நடத்துங்க. இப்ப டைம் என்ன சாம்? கரெக்டா 10 o'clock இனியா. காலையில 10 மணிக்கு ஸ்ருதி கழுத்துல அன்பு தாலி கட்ட போறான். அவன் தாலி கட்டுறதுக்கா ஒரு செகண்டுக்கு முன்னையாச்சும் இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டுவேன். நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க இனியா. என் அன்புக்கு இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றது மட்டும் இல்ல, இவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு யார் காரணம்னு சம்பந்தப்பட்டவங்களை எல்லாரும் முன்னமா நான் கொண்டு நிப்பாட்டுறேன். ஒரு வேளை தாத்தா இதுல நான் தோத்துட்டேன், நீங்க தாராளமா அன்புக்கு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணி வைங்க. நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க நினைக்கிறேன் இனியா. இப்பவே நைட்டு 10 மணி, இன்னும் காலையில 10 மணிக்கு 12 மணி நேரம் தான் இருக்கு. இந்த நைட் டைமுக்குள்ள நீ என்ன கண்டுபிடிக்க போற? அவ கால் லிஸ்ட் அப்படியெல்லாம் பார்த்து யார் கூட பேசியிருக்கா அப்படின்னு வேணா செக் பண்ணி பாரு நீ. ஆனா ஆளையே கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்றதெல்லாம் ஓவர். கெட்டவ பக்கமே கடவுள் இவ்வளவு நாள் இருந்திருக்காருன்னா என் அன்பு நல்லவன், எந்த பொண்ணையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டான். அப்புறம் என்ன இனியா, உன்கிட்டயும் உன் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நடந்துக்கிட்டான், அத உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லடி. சரியா? டைம் கவுண்ட் பண்ணிட்டே இரு. நாளைக்கு அன்பு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கா ஒரு செகண்டுக்கு முன்னமாவது உன்னையும் உன் ஃப்ராடு தனத்தையும் உன் ஃப்ராடு காதலனே நான் வெளியே கொண்டு வரல, என் பேர் இனியா இல்லடி. நீ தோத்துட்டான். அவன் அவ கழுத்துல தாலி கட்டுவான். நான் ஜெயிச்சுட்டான். இவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு இப்பவே சொல்லுங்க. ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டான், வேதாச்சலத்தோட செல்ல பேரை அன்போட வாழ்க்கையை கெடுக்க நினைச்சதுக்காக இவளுக்கு நான் கொடுக்க போற தண்டனை ரொம்ப பெருசா இருக்கும். பிள்ளைத்தாச்சி பொண்ணுன்னா பார்க்க மாட்டேன், பொம்பளை பிள்ளைன்னா பார்க்க மாட்டேன். நான் இவளுக்கு கொடுக்க போற தண்டனைல இனிமே வேதாச்சலம் குடும்பத்துக்கு யாராவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு இவளுக்கு கொடுக்கற தண்டனை தான் ஞாபகம் வரும். எப்படி பிரியாண்டி இந்த விஷயத்துல இனியாக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்களோ அதே மாதிரி இதுல இனியாக்கு நானும் சப்போர்ட்டா நிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நீ அவளோட போனை வாங்கி அவளோட லாஸ்ட் கால் எல்லாம் பாரு. இவ்ளோ பக்காவா டிஎன்ஏ டெஸ்டுக்கே ஒத்துக்கிட்டா, இவ்வளவு அவ போன்ல ப்ரூஃப் வச்சிருக்க போறான். நீ என்ன ட்ரை பண்ணாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாதுடி. ஏன்னா அரசு சார மீறி ஒன்னால அவனை இங்க கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. எனக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்காத இனியா. நான் தான் தப்பான வேணும் வீடியோலயே காமிச்சிட்டாவா. ஒரு பொண்ணை நாசப்படுத்திட்டு என்ன நியாயப்படுத்தினா விரும்பல இனியா. என்ன அவனே ஒத்துக்கிட்டு இருக்கானே புலம்பிட்டு இருக்கானேன்னு பாக்குறியா? அவன் அப்படிதான் சில நேரம் முட்டாளா இருந்துருவான். நீ டைம் கவுண்ட் பண்ணிட்டே இரு ஸ்ருதி. நாளைக்கு அன்பு உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்ன அவனை கொண்டு நான் நிப்பாட்டல பாருடி. அவன் எங்க இருந்தாலும் சரி, எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். உன்னால முடியாதுடி. உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல நானும் அவனை இருந்ததுக்கு போறவே உங்களுக்கு சந்தேகம் வரல. இதுல நீ அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வர போறியா? பாக்குறேன். அன்பு எனக்கு தான், பாக்குறேன்டி. இவ பக்க ஃப்ராடு கிரிமினல்னு எனக்கு அப்பவே தோணிட்டே இருந்து. இனியா கையே வச்சு இனியா கண்ணை குத்த பாக்குறாள். எங்க சார பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
இது எதுக்கு இப்ப தனியா புலம்பிட்டு நிக்குது? ஒரு பொண்ணை கூட நிமிந்து பார்க்க மாட்டாரு. யாருக்கிட்ட? இனியாக்கு நானும் தோல் கொடுக்க போறேன். செல்லம் போல நிக்கிறதுக்கே முடியல, இதுல இவ தோல் கொடுக்க போறாளாம். இந்த பொண்ணுதான் மோசமான பொண்ணா இருப்பாளோ? எனக்கு அன்பு மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எதுக்காக இனியா ரூம்ல போய் இனியா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரியலையே. ஏய், என்ன பி? நீ எதுக்காக இப்ப பார்த்தாலும் ஸ்ருதிக்கும் அன்புக்கும் கல்யாணம் நிக்கணும்னு சொல்லிட்டே இருந்த? நான் இங்க சொல்லிட்டே இருந்தேன். நீ எப்பவும் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருந்த, எப்படியும் ஸ்ருதிக்கும் அன்பு சாருக்கு நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு. எதுக்கு அப்படி நீ சொல்லிட்டு இருந்த? வேண்டாம் ஏஞ்சல், இனியா சத்தியம் வாங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த இவர்கிட்ட நீ சொல்றது தப்பு. இனியா மனசுல அன்புதான் இருக்குன்னு நம்ம மூலமா யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. ஆனா இந்த ஸ்ருதி எங்கேயோ பார்த்திருக்கோம். இனியாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னா எங்க பார்த்தோன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. அன்பு, என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சி ஃபீல் பண்றியாடா? இதுக்கப்புறம் உன் முகத்தை பாக்குற தகுதியே நான் இழந்துட்டேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உன்கிட்டயே நான் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கேன் பாரு. தப்பா நடக்கலடா நீ. என்ன எனக்கு தெரியும், உனக்கு என் மேல அவ்வளவு உரிமை இருக்கு. கண்ணம்மாங்கிற பொண்ணை நீ மனசுல நினைச்சிட்டு எல்லாரும் தேடி போற அவ உன்ன சபையில சொல்லிட்டா. ஆனா நீ அந்த கண்ணம்மாவை தேடிதான் வந்த. இது என்னால இப்ப சொல்ல முடியாது அன்பு. ஆனா என்னால இனிமே உன்னை விட்டு விலைக்கெல்லாம் இருக்க முடியாது அன்பு. உனக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு அன்பு. நீ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற பத்தியா, அதை என்னால தாங்கிக்க முடியலடா. யார் முன்னாலே நீ தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நான் அதுக்கு விடவும் மாட்டேன். இந்த லூசு என்னை பார்க்காம நீ இப்படி பண்றதாண்டா எனக்கு வருத்தமா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன் நீயா. ஸ்ருதி கழுத்துல நான் தாலி கட்டுறதுதான் இதுக்கு சரியா வரும். அவ ஞாபகத்துல நான் உன்கிட்டயே என்னென்னமோ நடந்திருக்கேன். நீ என்னை தேடி வந்தாலும் லிமிட் என்னன்னு உனக்கு தெரியும் அன்பு. எவ்வளவு குடிச்சிருந்தாலும் நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை யூஸ் பண்ணி அவ தப்பிக்க நினைச்சாலாம். நீ தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணமா இருக்கவளா நானும் சும்மா விட போறதா இல்ல. அன்பு, இங்க பாரு, என்ன பாரு. பழச மறக்கலையே பவி மகனெஞ்சு துடிக்குது உன்னையும் நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு யோசிச்சு யோசிச்சு ஃபீல் பண்ணாத. அதுக்கு காரணம் இருக்கு. அது தெரிய வரும்போது உனக்கே புரியும். எனக்காக அருமை நீ ஆயிரம் சொன்னாலும் நான் பண்ணது தப்பு. கரும மகராசா கலைய கவுந்தீக கலங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கும் நிலானுதான் பேரு அடமந்தையில நின்னாலும் நீ விரமண்டி பேரு. 11 மணி ஆயிடுச்சு நீயா. இதுவரைக்கும் அவளை பத்தி எதுவுமே தெரிய வரல பாரு. பாவம், பத்தாததுக்கு அந்த பையன் ஆதியம் டாக்டர் வர அவளோட ஊருக்கு போயிருக்காங்க. மித்திரன் ஆதியமா? ஆமா இனியா, அவ ஊர்ல அவளை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது அதுவும் கை கொடுக்கலாம். மது கிட்ட ஸ்ருதியோட ஊரை தெரிஞ்சுக்கிட்டு அங்க தேடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ பக்க பிளான்ல இருக்கா சாம். சரி இனியா, அதெல்லாம் இருக்கட்டும். அன்பு உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க பார்த்திருக்கான். ஆனா நீ அவன்கிட்ட அத கோவமா காமிக்கவே இல்ல. அப்பனா இதுக்கு அர்த்தம்? எதுக்கு அர்த்தம்? நான் கேக்குற கேள்வி உனக்கு புரிஞ்சாச்சு. கண்ணம்மான்னு நினைச்சிட்டு உன்கிட்ட வந்திருக்கான். ஆனா அதுக்காக அவன் மேல நீ எந்த இடத்துலயும் கோவப்பட்டதில்ல. இப்ப இந்த ஆராய்ச்சி எல்லாம் ரொம்ப முக்கியம் பாரு. அவளை பத்தி கண்டுபிடிக்க வேலையை பாரு. அதுக்கப்புறம் யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல் வேற அவளை எங்கேயும் அனுப்பி விட்டுட்டு அவ ரூம்ல போட்டு புரட்டிட்டு இருக்கா. அவ அதெல்லாம் வச்சிருக்க மாட்டா. எதுவும் எந்த ப்ரூஃபும் வச்சிருக்க மாட்டா. நான் போய் ஏஞ்சலை பார்த்துட்டு வரேன். அவ லூசு தனமா அவ பேக் எல்லாம் கிண்டி போட்டு அதுல ஒரு பிரச்சனை அவ பண்ணாலும் பண்ணிடுவா. ஏற்கனவே தாத்தா இப்ப அவ பக்கமா சாஞ்சிட்டாரு. இனியா, நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ல அன்பு அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டான் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு உன் ரூம்க்கு வரதா சொல்லிட்டு தான் வந்தான். ஆனா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான்னு தெரியும் போது எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இப்ப அதை போட்டு நீ குழப்பாத. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இவ எங்க கிளறிட்டு இருக்கா? இசை ரூம்ல தானே? ஆமா, இசை ரூம்ல தானே அந்த சுருட்டை இருந்துச்சு. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நான் ரூமை பூட்டிட்டு வரேன். நீ இந்த ரூம் பஞ்சாயத்தை விட மாட்டேல? இப்படியே அழுதுட்டே இருக்க போறியா? அத்தை இனியா மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸ்ருதி இருக்க நிலைமையில இப்ப இனியா இருந்திருந்தாலும், ஐ மீன் ஸ்ருதி பிரெக்னண்டா இருக்கிறதுக்கு காரணம் நான் தானே. அப்படியே இருந்தாலும் இனியா மேல உனக்கு உரிமை இருக்கு. அதை நினைச்சு நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. என்னால முடியலமா. கூட வளர்ந்த பொண்ணுகிட்டயே நான் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கேன். ஆனா அவ என் மேல இருக்க பாசத்துல எனக்காக நிக்கிறா பாத்தீங்களா?
பைத்தியக்காரி, நான் பண்ண தப்புக்கு அவ ஓட போறாளாம். அன்பு, நீ இப்படி போட்டு குழப்பிட்டு இருக்காத. அவதான் உன் மேல தப்பு இருக்காது, உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காளே. இல்லம்மா, இனியாக்கிட்டே கண்ணம்மான்னு நினைச்சு இந்த மாதிரி நடந்திருக்கேனா? அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. அதுக்குள்ளதான் டிவி ஆஃப் பண்ணிட்டாளே. இவ்ளோ பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த பைத்தியக்காரி எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு தெரியல. பாவம்மா ஸ்ருதி வேற. இவ்ளோத்தையும் பண்ணிட்டு நான் இவ்ளோ பண்ணதை கூட அவ ஒரு நாள் என்கிட்ட குத்தி காமிச்சு பேசினதில்ல. இதுல நான் பண்ண தப்புக்கு ஸ்ருதி அவளை ப்ரூஃப் பண்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டான். இது ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அவமானமா. என்னால 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிருக்கு. எதுவா இருந்தாலும் நாளைக்கு உன் கல்யாணம் வரைக்கும் இனியா டைம் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பேசலாம் இதை பத்தி. விடிஞ்சா கல்யாணம் அன்பு. இதே மனக்குழப்பத்துல நீ இருந்தியனா உனக்கு இனியாக்கமான விரிசல் இதுலயே ஆரம்பிச்சிடும். அவகிட்ட போய் பேசு. நீ என்னால அவளை ஃபேஸ் பண்ண முடியலம்மா. முடியுதோ முடியலையோ நீ போய் பேசு. வித்யா, அக்கா என்ன நடந்து? அக்கா, இந்த ஸ்ருதி பிரெக்னண்டா இருக்கு. என்ன பிரெக்னண்டா இருக்காளா? ஆமாக்கா, ஒருவேளை இது தெரிஞ்சுதான் அவளை மயக்கம் போடுற மாதிரி நீ பண்ண வச்சியா? சீச்சி, நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. அவளுக்கு வேற ஏதாவது நோய் இருந்து மாட்டிப்பா அப்படின்னு நினைச்சேன். சரி, தாத்தா கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாரா? எங்க அக்கா, அன்பு அண்ணா இனியா ரூம்ல போய் கண்ணம்மானி யாரையோ நினைச்சு ஏதோ புலம்பி இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, இது எப்பவோ நடந்திருக்கு. அத வீடியோவா எடுத்து வச்சுட்டு இனியா கிட்டே அன்பு இந்த மாதிரி நடந்திருக்கான், அதனால என்கிட்டே நடந்தது உண்மை அப்படின்னு என்னென்னமோ அடிச்சு விட்டுட்டான். ஓ, அப்ப இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் இதுதானா? இது தெரியாம நான் வேற இருந்துட்டேனே. சரி வித்யா, இப்போ இனியா என்ன சொல்லுச்சு அதுக்கு? காலையில அன்பு அண்ணா ஸ்ருதி காலத்துல தாலி கட்டுறதுக்கு முன்ன ஸ்ருதி வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைக்கு காரணமானவங்க யாரு, எல்லார் முன்னையும் அந்த ஆளே யாருன்னு கொண்டு வந்து நான் நிப்பாட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போனான். ஓ, தாத்தா என்ன சொன்னாங்க? தாத்தா அன்பண்ண மேலதான் தப்பு, கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிச்சு. இனியா நான் நடத்த விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கு. சரி வித்யா, அப்ப கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? இனியா அண்ணனுக்காக என்ன வேணா பண்ணும். ஸ்ருதியோட பிரெக்னன்சி மேல அன்பு அண்ணனுக்கு மேல இனியாக்கு துளி கூட சந்தேகம் இல்ல. அப்படி இருக்கும்போது இனிமே இனியாவே எல்லாம் பாத்துக்கும். பாத்துப்பா, ஆனாலும் அவ இந்த நைட்ல என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவ கூட சாம் இருக்கான். அன்புக்காக அவங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏக்கா, இங்க இவ்ளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நீ தூங்குறேங்க? இவ்ளோ நேரம் நானே இந்த கல்யாணம் எப்படி நிக்கன்னு டென்ஷன் ஆயிட்டே இருந்தேன். இனிதான் நிக்க போகுதே. அது இவ்ளோ கான்பிடண்டா சொல்ற? அது அப்படிதான். இனியா பாத்துக்கோ, நான் வச்சிடுறேன். மொத்தத்தையும் கலைச்சு தேடி பாத்துட்டேனியா, ஒரு சின்ன ப்ரூஃப் கூட கிடைக்கல. லூஸ் மாதிரி நீ பண்ணாத, நான் தான் சொன்னேன்ல அவ இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் விட மாட்டா அப்படின்னு. டிஎன்ஏ டெஸ்டுக்கே அவ தயாராயிட்டாள்னா அவ எவ்வளவு ப்ரிப்பேரா இருந்திருப்பான்னு யோசிச்சு பாரு. நான் கூட இனியா நீ டிஎன்ஏ டெஸ்ட்னு தொடங்கினதும் அவ பயந்துருவான்னு நினைச்சேன். எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்ம உண்மையை கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே. எனக்கு வேற போர் அடிக்குது, தூக்கமா வருது. இவ ஒருத்தி சிச்சுவேஷன் புரியாம தான் காமெடி பண்ணுவான். ஐ ஆல்பம் ஏசம் மித்ரன் ஆதியம் ஸ்ருதியோட ஊருக்கு போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ படிச்சால காலேஜ், நம்ம அங்க போய் விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். அவளை பத்தி ஏதாவது ஒரு விஷயமாவது நமக்கு தெரியும். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு போய் அவளை பத்தி விசாரிக்க நமக்கு ரொம்ப டைம் இல்ல. நேரம் இல்லன்னு சொல்றதை விட நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இது வரைக்கும் அவளை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, அதனால நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம். ஆனா இப்போ முழு பூசணிக்காயே மறைச்ச மாதிரி மறைச்சிருக்கா. இந்த உண்மையே தெரிஞ்சிருச்சு, நம்மளால என்ன வேணாலும் இனிமே பண்ணலாம். இனியா இவ ஒருத்தி சும்மா இரு. சிச்சுவேஷன் புரியாம தூக்கம் வருது, போர் அடிக்குதுன்னு. நீ அவனை தேடி எங்கேயும் போக வேண்டாம். அப்புறம் இந்த ஆல்பத்துல இருக்கவன் யாரு? இதுவா, இது வித்யாக்கு பார்த்த மாப்பிள, என்கேஜ்மெண்ட் ஆல்பம். இவன் ரொம்ப மோசமானவன் ஏஞ்சல். இவன் சுயரூபம் தெரிஞ்சு கல்யாணத்தை நாங்களே நிப்பாட்டிட்டோம். ஓ, இது எப்ப நடந்துச்சு? அதாவது ஸ்ருதி உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னமா அதுக்கு அப்புறமா? இதெல்லாம் எதுக்கு கேக்குற இப்போ? ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இனியா நீ தேடிட்டு இருக்க பையனே இவன் தான். இவனா? ஏ லூசு, மண்டையிலே கொட்டிடுவான் பாத்துக்கோ. வித்யாக்கு இவனுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கே ஸ்ருதி இங்க தான் உண்டு. ஆமாமா, அப்படி ஏதாவதுன்னா எங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காதா? இனியா நான் அடிச்சு சொல்றேன், இனியா இவன் தான் ஸ்ருதி கூட சுத்திட்டு இருந்த ஆளு. நான் தான் அப்பல இருந்து இந்த சுருட்டை எங்கேயோ பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இவன் ஒரு ஃப்ராட் தான். ஆனா ஸ்ருதி கூட எப்படி இவன் கான்டாக்ட்ல இருந்திருப்பான்? இனியா, நான் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்ன ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க இவனையும் அவளையும் நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். நான் பார்க்கும் போதெல்லாம் 2 பேரையும் ஒன்னா பார்த்துட்டேன்னா, அதான் அவளை தனியா பார்க்கும் போது எனக்கு சடனா ஞாபகம் வரல. இப்ப இவனையும் பார்க்கும் போது ஞாபகம் வருது. இவங்க நிறைய தடவை அந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னு கூட பார்க்காம பப்ளிக்ல எப்படி அத்துமீறி நடந்துப்பாங்க தெரியுமா? நான் அடிச்சு சொல்றேன் இனியா, டிஎன்ஏ டெஸ்ட் எதுவுமே வேண்டாம். இவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பா. நீ அங்க இங்கெல்லாம் தேடாம முதல்ல இவன் வீட்டுல போய் தேடு.
இனியா ஏஞ்சல் சொல்றத பார்த்தா 2 ஃப்ராடுங்க நம்ம ஃபேமிலியில வந்திருக்காங்கன்னா இது தெரியாம எதேச்சியா நடந்தது மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ம் இவ்ளோ பிளான் பண்ணி மூவ் பண்ணிருக்காங்கன்னா அவ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கே ஓகே சொல்றான். நம்ம இப்போ எதுக்கு அவன் வீட்டுக்கு போவோம்? ஆனா என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்னா அவன் வீட்ல இருக்க மாட்டான். இந்த நைட்ல வீட்ல இருக்காம எங்க போயிட போறான்? இல்ல சாம், எல்லாமே பிளான் பண்ணி நடத்திருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. இவனால அவ பிரெக்னன்ட் ஆயிருக்கா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் பிரிஞ்சு இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். இதே வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அப்பனா இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கனெக்ஷன் இப்பவும் இருக்குன்னு எனக்கு தோணுது. என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா இந்நேரம் இங்க நடந்தது எல்லா விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் அவனுக்கு அப்பவே ஜாமீன் கிடைச்சிட்டு. சரி நியா, எதுக்கு அவன் வீட்டு பக்கம் இப்ப நம்ம போறது பெட்டர். சரி, என்ன ஃப்ராட் வேலை பாக்குதுங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்க பாக்குறோம். ஏ இனியா, இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கவா? போலாம். நான் டோர் லாக் பண்ணிட்டு வரேன் சாம், நீ கிளம்பு. நீ பைக்னா பைக் எடு, கார்னா கார் எடு, நான் வெளியே வரேன். இப்ப இது உனக்கு ரொம்ப முக்கியம் பாத்தியா? அவன் வாழ்க்கைய அங்க ஊசலாடிட்டு இருக்கு. உனக்கு இப்ப இந்த ரூமை பூட்டுறது ரொம்ப முக்கியம். சீரியஸ்னஸ் புரியாம விளையாடிட்டு இருக்க. பார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துல இருந்து காரை வெளியே எடுக்கிறதுக்கே லேட் ஆகுன்னா பைக்ல போல நான் நினைச்சிருக்கேன். வாசல்ல தான் பைக் இருக்கு, வா. டோர் வா இனியா. சாம் வேற நிற்கும். இந்த நேரம் டைரியை ஒழிச்சு வச்சு குட்டி ரூம் கீயை ஒழிச்சு வச்சு அப்புறம் டோரை வேற பூட்டினா சாம்க்கு டவுட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்க்கு இப்போ யார் வர போகிறா? யாரும் வர போகிறதில்ல. இப்போது அன்போட கல்யாணத்தை நிப்பாட்டுறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே யாரும் வந்தாலும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாமா பார்த்துட்டு இருப்பாங்க. இனியா, இனியா, டோரை ஓபன் பண்ணி வச்சுட்டு எங்க போயிட்டா? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ? இனியா, இல்ல இந்த நைட் டைம்ல எனக்காக அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காளோ? நான் தான் தப்பு பண்ணேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? மை பர்சனல், ப்ளீஸ் டோன்ட் டச். இவ அப்படி என்னதான் இந்த ரூம்குள்ள வச்சிருக்கா? எனக்கு தெரியாம இவளுக்கு என்ன பர்சனல்?